பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திண்டுக்கல் ஆத்தூர் தாலுகாவின் பழைய வக்கம்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் இளைஞர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்ததால் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். பழைய வக்கம்பட்டி பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் தென்னந்தோப்பில் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உடல் கிடப்பதை பார்த்து பதறிப்போயினர். உடனடியாக இதை திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் இந்த இளைஞரின் உடலை ஆய்வு செய்து சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் பலவந்தலில் உள்ள மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த 32 வயதான சிவக்குமாரின் உடலாக இது அடையாளம் காணப்பட்டது. சிவக்குமார் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் சம்பவ இடத்தை சுற்றி தீவிரமாக தேடிய போது சிவக்குமாரின் தலை எங்குமே கிடைக்கவில்லை. இதனால் கொலையாளிகள் தலையை வெட்டி கையுடன் எடுத்துச் சென்றிருக்கலாம் அல்லது வேறு இடத்தில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. கொலைக்கான காரணம் என்ன, யார் இந்த கொடூரத்தை செய்தனர் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது சம்பவத்தை சுற்றியுள்ள சூழலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. குற்றவாளிகளை பிடிக்க அந்த பகுதிகளில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு சந்தேக நபர்களை விசாரிக்கும் பணி தொடர்கிறது. தற்போது வரை கொலைக்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் தனிப்பட்ட பகைமை அல்லது வேறு சமூக சிக்கல்கள் இருக்கலாம் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது. இந்த கொடூர கொலை பழைய வக்கம்பட்டி மற்றும் அண்டை பகுதிகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் மக்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்ல அச்சப்படுகின்றனர். சமூக விரோதிகளின் செயல் அந்த பகுதியின் அமைதியை முற்றிலுமாக சீர்குலைத்து விட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். காவல்துறை பொதுமக்களிடமிருந்து தகவல்கள் பெற முயற்சி செய்து விரைவில் குற்றவாளிகளை பிடிக்கும் என உறுதியளித்துள்ளது. திண்டுக்கல் பழைய வக்கம்பட்டியில் நடந்த இந்த படுகொலை சம்பவம் காவல்துறையின் விழிப்புணர்வை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. சிவக்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து விரைவில் நீதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.